ஃபோன் மெமரி ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, டெலிகிராமில் மட்டும் கிட்டத்தட்ட நிறைய மெமரிஸ் எடுத்துகிட்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா, ஆப் இன்ஃபோவில் போய்ட்டு, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் கேட்சின்னு இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் அண்ட் கேட்சியில் கிளியர் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே அது என்னோடய ஃபைலில் உட்காந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 15 ஜிபி கிட்ட அதுவே ஆக்குபை பண்ணிருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த பின்னாடி அந்த டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி எந்த ஆப் உங்களுதில் அதிக டேட்டாஸ் வந்து பேக்கப் வச்சுருக்கோ, ஸோ அந்த கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் மெமரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆகிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் மூலிமா எவ்வளோ, ஃபோட்டோஸ் மூலிமா எவ்வளோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ மூலிமா எவ்வளோன்னு சொல்லிட்டு ஸோ இதை கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனில் மெமரி ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட இது மூலிமா எனக்கு ஒரு 15 ஜிபி கிட்ட கிடச்சி. இது மாதிரி உங்களோட ஃபோனும் வந்து பார்த்திங்கன்னா மெமரி ஃபுல்லாக இருக்குன்னா, ஸோ ஆப்ஸில் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஆப் அதிகமாக எடுத்திருக்கோ அந்த ஆப்பில் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஸ்டோரேஜ் அதிகமாக கிடைக்கும். தேங்க்யூ.